வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்நாட்களில் யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற ஊடகங்களின் வழியாக நிறைய கருத்துக்கள், தன்னம்பிக்கை உரைகள், மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ், சிறந்த தலைவர்களின் வாழ்வில் நடந்த சம்பவங்கள், அறிவுரைகள், சுவையான பிரோஜனமான நிறைய தகவல்களை வாசிக்கின்றோம், பார்க்கின்றோம். வேதத்திலும் கடவுளுக்கு பிரியமாக வாழ, பரிசுத்தமாக வாழ, பிறருக்கு உபயோகமாக வாழ நிறைய ஆலோசனைகளும் செய்திகளும் கட்டளைகளும் உண்டு. நாமும் கூட பிள்ளைகளிடத்தில் ஆபிரகாமை பார், ஈசாக்கை பார், யோசேப்பை பார் என அந்தந்த சமயங்களில் வேதத்திலிருந்து உதாரணங்களை காண்பித்து அவைகளை பின்பற்ற சொல்லுகிறோம். இவைகளெல்லாம் பாடத்திட்டத்தில் உள்ள அறிவுரைகளைப் போல அல்லது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஆனால் இவைகளையெல்லாம் கடைபிடிப்பதுதான் அவசியம். நாட் ஒன்லி நோயிங், பட் we should be a role model before others. வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்ற காரியங்களை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அவைகளின்படி வாழவும் நாம் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவரை அறிந்தவர்களாக அல்ல, அவரை போல வாழ்பவர்கள்தான் தேவை. ஆண்டவரே, நாங்கள் உம்மை அறிந்திருக்கிறபடி இந்த சமுதாயத்தில் ஒரு ரோல் மாடலாக பிறருக்கு முன்பதாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும் என்பது நமது ஜெபமாக இருக்கட்டும். பிலிப்பியர் 4:9 நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள் என தன் மாதிரியான வாழ்க்கையை அப்படியே பிறருக்கு பவுல் காண்பிக்கின்றார். பிறருக்கு முன்பதாக ஒரு ரோல் மாடலாக வாழ்வோம். இதுவே நம் புத்தாண்டு தீர்மானமாக இருக்கட்டும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.